வெல்கம் வியூவர்ஸ். இது சூசன் கேஸோடைய பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை பாருங்க. அப்பதான் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத உங்களால முழுசா புரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவில் இருக்கிற ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸையும் உங்களால ரசிக்க முடியும். பார்ட் 1 லிங்கை மேல கார்டுல டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. போன வீடியோட எண்ட்ல கில்லர் நீங்க யூகிக்க கூட முடியாத ஒருத்தனா தான் இருப்பான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்ல, அது யாரா இருக்கும் அப்படின்னு உங்களை கமெண்ட் பண்ணவும் சொல்லியிருந்தேன். யூ நோ வாட், எக்கச்சக்கமான பேர் சரியா கெஸ் பண்ணியிருந்தீங்க. உங்க எல்லாத்துக்குமே இன்னும் சில பேர் இப்படியெல்லாம் கூட யோசிக்க முடியுமா அப்படிங்கிற லெவல்ல கூட திங்க் பண்ணி கமெண்ட் பண்ணிருந்தீங்க. உங்க எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். உங்களுடைய பெஸ்ட் கமெண்ட்ஸ் பின்னாடி வருது. ஸோ இப்போ அப்படி அவன் யாரா இருந்தாலுமே அவனை சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ப்ரெஷர் போலீஸ்க்கு அதிகமாக ஆரம்பிக்குது. அதனால அடுத்த கட்டமா அந்த மாத்திரை பாட்டில்ஸ் எங்கெல்லாம் டெலிவரி ஆகி இருக்கோ எல்லாத்தையுமே சீஸ் பண்ணாங்க இல்லையா? அப்படி சீஸ் பண்ண எல்லா பாட்டில்ஸையுமே எக்ஸ்ரே பண்றப்ப மொத்தமாவே ஒரு 5 பாட்டில்ல மட்டும்தான் சைனைட் கலக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் அதுல 1 சூசனுடைய வீட்டுல இருந்து கிடைச்சது, இன்னும் 2 சியாட்டில் சிட்டியில் இருக்கிற ஒரு ஷாப்ல இருந்து சீஸ் பண்ணது, மீதி இருக்கிற 2 பாட்டில்ஸுமே ஸ்டெல்லாவுடைய வீட்ல இருந்து கிடைச்சது. அப்படி அந்த 5 பாட்டில்ஸ்ல சைனைட் கலந்த டேப்லெட்ஸை பிரிச்சு எடுத்து டெஸ்ட் பண்றப்பதான் போலீஸே எதிர்பார்க்காத ஒரு வியர்டான விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஆல்சோ அந்த விஷயம் தான் இந்த கேஸ்க்கான மிகப்பெரிய பிரேக் த்ரூ அப்படின்னு சொல்லலாம். அப்படி அதுல என்ன கண்டுபிடிச்சாங்க, அந்த கில்லர் யாரு, போலீஸ் எப்படி இந்த கேஸை கிராக் பண்ணாங்க அப்படிங்கிற மொத்த டீடைல்ஸை தான் சூசன் கேஸுடைய இந்த பார்ட் 2 வீடியோல டீடைலா நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த கேஸ் எப்படி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இருக்குதோ அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற பல மர்மமான கொலைகளை ரொம்பவே எக்ஸலண்டா இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்கிற ஒரு ஃபிக்ஷனல் ஆடியோ புக் தான் டிடெக்டிவ் மாறன். ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரி மாறனுடைய இன்டெலிஜென்ஸ் ஒவ்வொரு கேஸை சால்வ் பண்ற விதமும் உங்களை சீட் எஜ்ல உட்கார வைக்கும், மிரள வைக்கும். ஸோ நீங்க ஒரு கிரைம் த்ரில்லர் ஃபேனா இருந்தா, மிஸ்ட்ரி, சஸ்பென்ஸ், த்ரில்லிங்கான நரேஷன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த ஆடியோ புக் உங்களுக்காக தான். இந்த ஆடியோ புக் குக்கு எஃப்எம்ல அதுவும் தமிழ்லயே இருக்கு. கதை நகர நகர சுத்தி நடக்கிற ஆம்பியன் சவுண்டோட ஒரு படம் பார்க்குற ஃபீலை கொடுக்கும். குக்கு எஃப்எம் இப்ப 7 நாட்களுக்கு ஃப்ரீ ட்ரையல் தராங்க. ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. 7 நாட்களுக்கு அதுல இருக்கிற எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான். இதே மாதிரி லவ், ரொமான்ஸ், ஃபேண்டசி அப்படின்னு பல ஜான்ராவும் இருக்கு. உங்களுக்கு பிடிச்சதை கேட்டு பாருங்க. பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணிக்கோங்க, இல்ல அப்படின்னா அந்த 7 நாட்களுக்குள்ள கேன்சல் பண்ணிக்கோங்க. ஆப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. குக்கு எஃப்எம் கேளுங்க மனதிற்கு பிடித்ததை. போலீஸ் சைனைடு இருக்கிற அந்த டேப்லெட்ஸை டெஸ்ட் பண்றப்ப ரொம்பவே வியர்டான ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. அதாவது அந்த சைனைட் பார்ட்டிகல்ஸ்க்கு இடையில அங்கங்க கிரீன் கலர்ல ஏதோ கிறிஸ்டல்ஸ் மாதிரி இருக்கிறத நோட் பண்றாங்க. அது என்ன அப்படின்னு அந்த கிறிஸ்டல்ஸை தனியா டெஸ்ட் பண்றப்ப தான் அதிலிருந்து 4 விதமான மாலிகுல்ஸை, மூலக்கூறுகளை கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி அதுல இருக்கிற 2 மாலிகுல்ஸ்ல ஒன்னு அல்ஜிசைட்ல மட்டும்தான் இருக்கும் அப்படின்னும், அதாவது இந்த மீன் தொட்டியில பாசி பிடிக்காம இருக்கிற யூஸ் பண்ற ஒரு கெமிக்கல் தான் அல்ஜிசைட். ஸோ அதுல தான் இருக்கும் அப்படிங்கறதால அந்த அல்ஜிசைட எந்த பெட் ஷாப்ல விக்கிறாங்க அப்படின்னு சியாட்டில் இருக்கிற எல்லா பெட் ஷாப்லயுமே இன்வெஸ்டிகேஷனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இன்வெஸ்டிகேட் பண்றப்ப டாம் அப்படிங்கிற ஒருத்தருடைய பெட் ஷாப்ல அந்த குறிப்பிட்ட 2 மாலிகுல்ஸை யூஸ் பண்ணி தயாரிச்ச ஒரு அல்ஜிசைடு இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க.
அதை பத்தி டாம் கிட்ட விசாரிக்கிறப்ப டாம், ஓ இதுவா சார், இது வேற ஒண்ணும் இல்ல, இது ஒரு அல்ஜிசைட், இது இப்படிதான் டேப்லெட் ஷேப்ல இருக்கும், ஆனா இது அப்படியே ஃபிஷ் டேங்க்ல முழுசா போடுறதை விட பவுடர் பண்ணி போட்டாதான் எஃபெக்டிவா இருக்கும் சார் அப்படின்னு சொல்றாரு. ஆனா போலீஸோ டாம் கிட்ட, நாங்க இதை வாங்க வரல, நாங்க போலீஸ் உங்ககிட்ட விசாரிக்க வந்திருக்கோம், இந்த அல்ஜிசைட உங்ககிட்ட யார் யாரெல்லாம் வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஆல்சோ டாம், அப்படி வாங்கிட்டு போன அந்த நபர்கள்ல யாராவது இந்த போட்டோஸ்ல இருக்காங்களா அப்படின்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு போலீஸ் வச்சிருந்த சில போட்டோஸை காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி டாமுமே அந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே வாங்கி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு போட்டோவை பார்த்ததுமே, தோ இவங்க தான் சார் வாங்கிட்டு போனாங்க, சொல்ல போனா இவங்களுக்காக மட்டும்தான் நான் இந்த அல்ஜிசைடை வாங்கி வச்சு வித்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி அந்த போட்டோல இருந்தது வேற யாரும் இல்ல, தன்னுடைய கணவருடைய கேஸை ரீஓபன் பண்ண வச்ச ஸ்டெல்லா தான். ஆனா எஸ்டிஐ, இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், போலீஸ் எதுக்காக ஸ்டெல்லாவுடைய போட்டோவை கிரிமினல் லிஸ்டோட வைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அதுக்குமே ஒரு காரணம் இருக்கு எஸ்டிஐ. போலீஸ்க்கு ஸ்டெல்லா மேலேயே சந்தேகம் வந்ததுக்கு காரணம், அந்த டேப்லெட்டை எடுக்கிறதுக்காக போலீஸ் ஸ்டெல்லாவுடைய வீட்டுக்கு போனாங்க இல்லையா, அப்ப அங்க ஃபிஷ் டேங்க் இருந்ததை போலீஸ் நோட் பண்ணிருப்பாங்க. என்னதான் தன்னுடைய கணவருடைய இறப்புல சந்தேகம் இருக்கு அப்படின்னு அவங்களே வந்து போலீஸ் கிட்ட சொல்லி இந்த கேஸை விசாரிக்க சொன்னாலும், போலீஸும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும், போலீஸ் பார்வையில குற்றவாளி கிடைக்கிற வரைக்கும் எல்லாருமே சஸ்பெக்ட்ஸ் தான், எல்லாரையுமே சந்தேக கண்ணோட தான் பார்ப்பாங்க. பிகாஸ் நிறைய கேசஸ்ல அப்படி நடந்திருக்கு. சோ இங்கேயுமே அவங்க மேல லைட்டா டவுட் வந்ததால தான் ஸ்டெல்லாவுடைய போட்டோஸை கிரிமினல்ஸ் உடைய போட்டோஸ் கூட வச்சு விசாரிச்சிருப்பாங்க. ஆனா அப்படி போலீஸ் சந்தேகப்படுற மாதிரி ஸ்டெல்லா தான் குற்றவாளி அப்படின்னா, இந்த இடத்துல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு லாஜிக் மட்டும் அவங்களுக்கு இடிக்க ஆரம்பிக்குது. ஓகே, ஸ்டெல்லா அவங்களுடைய கணவரை அவங்களே கொன்னிருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கூட யாருக்குமே சந்தேகமும் வரல, டாக்டரும் கண்டுபிடிக்கல, அட்டாப்சி ரிப்போர்ட்லயுமே காஸ் ஆஃப் டெத் நேச்சுரல் டெத் அப்படின்னு தான் வந்திருக்கு. சோ அமைதியா அவங்க நினைச்ச மாதிரி காரியம் முடிஞ்சது அப்படின்னு இல்லாம, எதனால அவங்களே போலீஸ் கிட்ட வந்து அதை பத்தி சொல்லணும் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் போலீஸ்க்கு ரொம்பவே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுது. அதனால வெறும் சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸை வச்சு மட்டுமே எதையுமே முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்டெல்லாவை பத்தி ரகசியமா டேட்டாஸை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கலெக்ட் பண்ண டேட்டாஸ்ல ஸ்டெல்லாவை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இதுதான். 1943 வருடம் ஆரகன் ஸ்டேட்ல ஜார்ஜ் மற்றும் ஜோ ஸ்டீவன்சன் தம்பதிக்கு 5வது குழந்தையா பிறந்தவங்க தான் இந்த ஸ்டெல்லா ஸ்டீவன்சன். அவங்களுடைய பேரண்ட்ஸ் 2 பேருமே குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவங்க அப்படிங்கறதால 2 பேருக்குமே அடிக்கடி சண்டை வந்து ஒரு கட்டத்துல டிவோர்ஸும் ஆயிருது. அதுக்கப்புறமா அம்மா கூட வாழ்ந்துட்டு வந்த ஸ்டெல்லா ஒரு நபரை திருமணமும் பண்றாங்க. அப்போ அவங்களுக்கு சிந்தியா அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. ஆனா நாட்கள் போக போக ஸ்டெல்லா பயங்கரமான குடிப்பழக்கத்துக்கு அடிமையானதால இது பிடிக்காம அவங்களுடைய கணவர் அவங்கள டிவோர்ஸ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமா தான் 1974 வருடம் ப்ரூஸ் நிக்கலை மீட் பண்றாங்க. அப்படி மீட் பண்றப்ப ப்ரூஸுக்குமே குடிப்பழக்கம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதும் இவருதான் நமக்கு சரியான ஆளு அப்படின்னு ஸ்டெல்லாக்கு அவரை ரொம்பவே பிடிச்சு போகுது. சோ 2வதா அவரை திருமணமும் பண்ணிக்கிறாங்க. இப்படி ஆரம்பத்துல சந்தோஷமா போயிட்டு இருந்த இவங்களுடைய வாழ்க்கையில 10 வருடத்துக்கு அப்புறமா விரிசல் விழ ஆரம்பிக்குது. வருடங்கள் போக போக ஒரு நாள் சடனா குடிப்பழக்கத்தை விட்டுறலாம் அப்படின்னு முடிவு பண்ண ப்ரூஸ் ஒரு போதை மறுவாழ்வு மையத்துக்கு போறாரு. அங்க போய் 27 நாட்கள் தங்கி குடிக்காம இருந்து ரொம்பவே கஷ்டமான அந்த ஆல்கஹால் வித்ராவல் சிம்டம்ஸ் எல்லாத்தையுமே கடந்து வந்து சக்சஸ்ஃபுல்லா குடிப்பழக்கத்திலிருந்து வெளியவும் வராரு. அதுக்கப்புறமா ப்ரூஸுடைய வாழ்க்கை இருட்டிலிருந்து இப்படி வெளிச்சத்தை நோக்கி நகர ஆரம்பிக்குது. ஆனா ஆல்ரெடி இருட்டில் இருந்த ஸ்டெல்லாவுடைய வாழ்க்கை மேலுமே இருட்டாக ஆரம்பிக்குது. பிகாஸ் ஒரு நார்மலான மனைவியா இருந்திருந்தாங்க அப்படின்னா கணவர் குடிப்பழக்கத்தை விட்டதுக்காக ஸ்டெல்லா சந்தோஷப்பட்டிருப்பாங்க. பட் இங்க ஸ்டெல்லாவோ வருத்தம் தான் படுறாங்க. ஏன்னா ஸ்டெல்லாவை பொறுத்த வரைக்குமே சரக்கு தான் எல்லாமே. சோ ப்ரூஸ் திருந்தினதுக்கு அப்புறமா கூட ஸ்டெல்லா பாருக்கு போயிட்டு தான் இருக்காங்க. ஆனா அப்படி அவங்க எப்பெல்லாம் பாருக்கு கிளம்புவாங்களோ அப்பெல்லாமே அவங்கள தடுத்த ப்ரூஸ் குடிப்பழக்கத்தை நிப்பாட்ட சொல்லி பக்கம் பக்கமா அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இது பிடிக்காத ஸ்டெல்லா கொஞ்சம் கொஞ்சமா ப்ரூஸை வெறுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆல்சோ அப்படி பாருக்கு போகாததுல இருந்து ஸ்டெல்லாக்கு லைஃபே போர் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே போலீஸ் கலெக்ட் பண்றாங்க.
இப்படி இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ண போலீஸ் ஸ்டெல்லாவை பத்தி மேற்கொண்டு அவங்களுடைய நெய்பர்ஸ் கிட்ட விசாரிக்கிறப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டெல்லாக்கு நிறையவே கடன் பிரச்சனை இருக்கு அப்படின்னும், முக்கியமா அவங்களுடைய வீடு அடமானத்துல இருக்கு அப்படின்னும், ஸ்டெல்லாவோ ஏர்போர்ட்ல செக்யூரிட்டி கிளீனரா ஒர்க் பண்றதாகவும், ப்ரூஸ் ஹெவி லோட் எக்யூப்மெண்ட் ஆபரேட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னும். ஆனா என்னதான் ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணாலுமே அதுல வர்ற வருமானம் அந்த கடனை அடைக்கிற அளவுக்கு போதுமானதா இல்லாம இருந்திருக்கு. ஆனா அது தெரிஞ்சுமே அடுத்தடுத்து லோன் வாங்கினது தான் ஸ்டெல்லா இந்த அளவுக்கு கடன் சுமைக்கு ஆளானதுக்கு காரணம். அதனால ஒழுங்கா இஎம்ஐ கட்ட முடியாம ஆகுது. அதோடைய விளைவா பேங்க்ல இருந்து போன மாசத்துடைய லோனையும் சேர்த்து இந்த மாசம் கண்டிப்பா கட்டி ஆகணும், இல்ல அப்படின்னா வீட்டை சீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் வருது. அது கூடவே இன்னும் சில லோன் நிறுவனங்கள் கிட்ட இருந்தும் நோட்டீஸ் வருது. நோட்டீஸ் எல்லாத்தையுமே பார்த்து விரக்தி அடைஞ்ச ஸ்டெல்லா ஒரு பேப்பரையும் பேனாவையும் எடுத்து, தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அடுத்த மாசம் எல்லா லோனையுமே கண்டிப்பா கட்டிடுவேன் அப்படின்னு எல்லா லோன் கம்பெனிக்கும் ஒரு லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க அந்த லெட்டரை எழுதி சரியா 41 நாள் கழிச்சுதான் ப்ரூஸ் இறந்து போயிருக்காரு. ஸ்டெல்லா கடன் அடைக்கிறதுக்கும் ப்ரூஸ் இறந்து போனதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு உங்கள சில பேருக்கு தோணலாம். ஆனா நம்மளுடைய OGSTA ஆல்ரெடி அதுக்கான ரீசனை கண்டுபிடிச்சிருப்பீங்க. கண்டுபிடிச்சிருந்தா வீடியோவை பாஸ் பண்ணிட்டு அதை கமெண்ட் பண்ணுங்க. STA கமெண்ட் பண்ணிட்டீங்களா? எஸ், நீங்க நினைச்ச மாதிரியே ப்ரூஸ் உடைய இன்சூரன்ஸ் தான் அதுக்கு காரணம். ப்ரூஸ் அவர் போட்டிருந்த இன்சூரன்ஸ் பணத்துடைய வேல்யூ $76,000. அது 1986ல. சோ இப்போதைக்கு அதோடைய வேல்யூ $2,18,000. இந்திய மதிப்புல சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய். சோ இந்த பணத்துக்காக தான் மேபி ஸ்டெல்லா ப்ரூஸை கொலை பண்ணிருக்கலாம் அப்படின்னு போலீஸ் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இங்கேயுமே ஒரு லாஜிக் இடிக்க ஆரம்பிக்குது. இன்கேஸ் ஸ்டெல்லா தான் ப்ரூஸை கொலை பண்ணதா வச்சுக்குவோம். இப்ப ப்ரூஸ் இறந்து போயிட்டாரு. அட்டாப்சி ரிப்போர்ட்ல கூட COD காஸ் ஆஃப் டெத் நேச்சுரல் டெத் இயற்கை மரணம் அப்படின்னு தான் ரிப்போர்ட் வந்திருந்துச்சு. சோ இறந்து போனதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல அப்படிங்கிறப்ப இந்நேரம் அந்த இன்சூரன்ஸ் பணமுமே அவங்களுடைய கைக்கு வந்திருக்கும். பட் அப்படி இருந்துமே ஆடு எதுக்கு தானா வந்து தலையை கொடுத்துச்சு? அதாவது எதனால ஸ்டெல்லாவே போலீஸை தேடி போய் தான் கொலை செஞ்ச ப்ரூஸ் உடைய கேஸை ரீஓபன் பண்ண சொன்னாங்க. கண்டிப்பா இப்படி ஒரு முட்டாள்தனத்தை யாருமே பண்ண மாட்டாங்க இல்லையா? ஆனா ஸ்டெல்லா எதுக்காக பண்ணாங்க அப்படிங்கிற காரணத்தை கேட்டா நீங்களே பயங்கரமான ஷாக் ஆவீங்க. STA அப்படி என்ன காரணம் அப்படின்னா அதுக்கான காரணம் வேற ஒண்ணும் இல்ல, ஸ்டெல்லாவுடைய பேராசை தான். ஸ்டெல்லாவுடைய டார்கெட் ப்ரூஸ் உடைய இன்சூரன்ஸ் பணம் தான். ஆனா அந்த டார்கெட் வெறும் அந்த $76,000 மட்டுமே கிடையாது. அது கூடவே சேர்ந்து ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் பாலிசி அப்படின்னு $1,00,000 போட்டிருந்தாரு. அதாவது மேபி கார்ல போகும் பொழுது இல்ல இயற்கை மரணம் இல்லாம நடக்கிற எந்தவித மரணமா இருந்தாலும் ஆக்சிடென்டல் டெத் பாலிசிக்கு கீழே தான் வரும். அப்படி அவர் இறந்து போனா ஆல்ரெடி போட்டிருக்கிற $75,000 இல்லாம கூடவே $1,00,000 சேர்த்து கிடைக்கும். பட் அன்பார்ச்சுனேட்லி அட்டாப்சில இயற்கை மரணம் அப்படின்னு வந்ததால இந்த $1,00,000 ஸ்டெல்லாவால கிளைம் பண்ண முடியாம போயிருக்கு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? STA ஸ்டெல்லாவுடைய பிளான் இது மட்டும் கிடையாது. ஸ்கெட்ச் ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் பாலிசிக்கு அப்படின்னு நினைச்சா அது கிடையாது. அவ இதையும் தாண்டி வேற லெவல்ல இன்னொரு பிளானும் பண்ணிருக்கா. அது என்ன அப்படின்னா ப்ரூஸ் உடைய அட்டாப்சில சயனைட் கலந்தது தெரிய வரும். அதை வச்சு அந்த எக்ஸட்ரின் டேப்லெட் கம்பெனி மேல ஒரு கேஸை ஃபைல் பண்ணி அவங்க கிட்ட இருந்துமே இன்சூரன்ஸ் பணத்தை கிளைம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா அவளை பொறுத்த வரைக்கும் ஒரே கல்லுல 3 மாங்கா அடிக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கா. பட் அது நடக்காததால தான் கேஸை ரீஓபன் பண்ண வச்சிருக்கா அப்படிங்கிற இந்த எல்லா விஷயத்தையுமே போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. எந்த லெவல்ல அவ யோசிச்சிருக்கா அப்படின்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க STA. பட் இப்ப போலீஸ் கிட்ட இதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண இப்ப வரைக்குமே ஒரு சாலிடான எவிடன்ஸ் கூட இல்ல. சோ ஒரு சாலிட் எவிடன்ஸோட ஸ்டெல்லாவை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு காத்துட்டு இருந்த போலீஸ் வேற வழி இல்லாம இந்த கேஸ்க்கான குற்றவாளியை பத்தி தகவல் சொல்றவங்களுக்கு $3,00,000 பரிசா கொடுப்போம் அப்படின்னு ஒரு ரிவார்டை அறிவிக்கிறாங்க. இப்படி இவங்க ரிவார்டை அறிவிச்ச கொஞ்ச நாள் கழிச்சு போலீஸ்க்கு ஒரு போன் கால் வருது. ஆக்சுவலா இந்த ட்விஸ்ட நானுமே எதிர்பார்க்கல. சோ கண்டிப்பா நீங்களும் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. புலிக்கு பிறந்தது பூனையாகுமா அப்படிங்கிற மாதிரி ரிவார்ட் பண்ணதுக்கு ஆசைப்பட்ட ஸ்டெல்லாவுடைய சொந்த பொண்ணு, அதாவது ஸ்டெல்லாவுடைய முதல் கணவருக்கு பிறந்த சிந்தியா போலீஸ்க்கு கால் பண்ணி, நான் ஸ்டெல்லாவுடைய பொண்ணு சிந்தியா பேசுறேன், எங்க அம்மா தான் ப்ரூஸை கொலை பண்ணிருக்காங்க. ஆல்சோ எங்க அம்மா கொஞ்ச நாளாவே ஒரு புக்கும் கையுமா சுத்திட்டு இருந்தாங்க. அது பாட்னி சம்பந்தப்பட்ட ஒரு புக் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவலை போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க.
போலீஸும் அதை என்ன புக் அப்படின்னு லைப்ரரிக்கு போய் அங்கிருந்த நேம் லிஸ்ட்ல ஸ்டெல்லாவுடைய பெயரை வச்சு அந்த புக்கை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒரு குறிப்பிட்ட சாப்டரை தான் ஸ்டெல்லா படிச்சிருக்காங்க அப்படின்னு அந்த புக்ல இருந்த ஸ்டெல்லாவுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸை வச்சு கன்ஃபார்மும் பண்றாங்க. எஸ், அந்த குறிப்பிட்ட சாப்டர் சைனைட் சம்பந்தப்பட்ட சாப்டர் தான். சோ இத ஒரு முக்கியமான எவிடன்ஸா வச்சு ஸ்டெல்லாவை அரெஸ்ட் பண்றாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறப்ப ஸ்டெல்லா ஒண்ணுமே சொல்லாம அமைதியா இருந்திருக்காங்க. பட் சிந்தியா போலீஸ் கிட்ட அந்த புக்கை பத்தி மட்டும் சொல்லல, இன்னொரு ரொம்பவே முக்கியமான இன்ஃபர்மேஷனையும் சொல்லியிருந்தாங்க. அப்படி அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்க அம்மா ப்ரூஸை கொலை பண்ணணும் அப்படின்னு வீட்ல அடிக்கடி சொல்லிட்டு இருந்ததாகவும், ஈவன் அதுக்கு முன்னாடி கூட பல முறை அவரை கொலை பண்ண முயற்சி பண்ணதாகவும் சிந்தியா போலீஸ் கிட்ட சொன்னது ஸ்டெல்லாக்கு எதிரான ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸா மாற ஆரம்பிக்குது. சரி, ஓகே ப்ரோ, நம்ம இங்க ஒரு விஷயத்தை மறந்தே போயிட்டோமே. இன்சூரன்ஸ் பணத்துக்காக ஸ்டெல்லா ப்ரூஸை கொலை பண்ணாங்க. ஓகே, அப்ப இவங்களுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத சூசனுக்கு என்னாச்சு? அவங்க எப்படி இறந்தாங்க அப்படின்னு விசாரிக்கிறப்பதான் அதுக்கு காரணமும் ஸ்டெல்லாவுடைய பேராசை தான் அப்படிங்கிறது தெரிய வருது. அதுதான் அவளை அந்த அளவுக்கு வெறி பிடிச்ச மிருகமா யோசிக்க வச்சிருக்கு அப்படின்னு தெரிய வருது. பிகாஸ் ப்ரூஸ் குடிப்பழக்கத்தை விட்டதால என்ன வாழ்க்கை இது அப்படின்னு லைஃப் மேல விரக்தியில் இருந்த ஸ்டெல்லா பக்காவா பிளான போட்டு ப்ரூஸை நிறைய லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்க வச்சிருக்கா. இன்ஃபேக்ட் ப்ரூஸுக்கே தெரியாம அவருடைய கையெழுத்தை போட்டு இன்னுமே சில லைஃப் இன்சூரன்ஸையும் அவளே எடுத்திருக்கா. அதுக்கப்புறமா நம்ம ஊர் மாதிரி அந்த ஊர்ல இருக்கிற அரளி விதைய அரைச்சு அதே எக்ஸட்ரின் டேப்லெட் குள்ள வச்சு ப்ரூஸை சாப்பிட வச்சிருக்கா. ஆனா அப்படி சாப்பிட்ட ப்ரூஸ்கோ எதுவுமே நடக்கல, ஜஸ்ட் டயர்டா ஃபீல் பண்ணிருக்காரு, அவ்வளவுதான். சோ ப்ராப்பரா ஒரு கொலையை எப்படி பண்ணணும் அப்படின்னு லைப்ரரியில போய் அது சம்பந்தமான புக்ஸை படிச்சு சயனைடை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட ஸ்டெல்லா அதை தயார் பண்றதுக்கு அவர் ரெகுலரா யூஸ் பண்ற அந்த அல்ஜிசைட் பவுடர் பண்ற அதே கல்லுல வச்சு பவுடர் பண்ணிருக்கா. ஆக்சுவலா போன வீடியோலயே சொல்லியிருப்பேன், சூசன் டேப்லெட்ஸுக்கு பதிலா கேப்சூல்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு. கேப்சூல்ஸுக்கும் டேப்லெட்ஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டேப்லெட்ஸ் அப்படிங்கிறது அந்த மருந்து எல்லாமே ஆல்ரெடி ஹோல்ட் பண்ண மாதிரி வந்திருக்கும். ஆனா கேப்சூல்ஸ் அப்படிங்கிறது அதை அப்படியே ரெண்டா கலட்டி எடுத்துடலாம், அதுக்குள்ள இருந்த மருந்தை வெளியே எடுக்கவும் செய்யலாம், அண்ட் மறுபடியும் அதுக்குள்ள மருந்தை போட்டு அந்த கேப்சூல்ஸை மூடி வைக்கவும் முடியும். சோ இப்படி அல்ஜிசைட் பவுடர் பண்ற அதே கல்லுல வச்சு பவுடர் பண்ணும்போது தான் அந்த அல்ஜிசைடுடைய பார்ட்டிகல் சைனைட் கூட மிக்ஸ் ஆகிருக்கு. இத கவனிக்காத ஸ்டெல்லா அந்த கேப்சூல்ல இருக்கிற ஒரிஜினல் மாத்திரை பவுடரை கீழே கொட்டிட்டு இவ தயார் பண்ணியிருக்கிற சைனைடை கலந்து அதுக்குள்ள வச்சிருக்கா. அவ எதிர்பார்த்த மாதிரியே ஜூன் 5ஆம் தேதி ஒர்க் முடிஞ்சு பயங்கர தலைவலியோட வந்த ப்ரூஸ் சீக்கிரமா வலி போகணும் அப்படின்னு சைனைட் கலந்திருக்கிற அந்த 4 மாத்திரையை எடுத்து சாப்பிட்டிருக்காரு. அதை சாப்பிட்டு அவர் அன்கான்சியஸ் ஆனதுமே ஸ்டெல்லா ப்ரூஸை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கா. கொஞ்ச நேரத்திலேயே அவரும் இறந்து போயிருக்காரு. ஓகே, காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டோம். அடுத்து என்ன? கிடைக்க போற பணத்தை வச்சு கடனை அடைச்சிட்டு நல்லா குடிச்சிட்டு லைஃபை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு கனவு கண்டுட்டு இருந்த ஸ்டெல்லாக்கு அவங்க கனவுல இடி விழுந்த மாதிரி ப்ரூஸுடைய மரணம் இயற்கையான மரணம் அப்படின்னு ரிப்போர்ட்ல வருது. இதனால ஏமாற்றம் அடைஞ்ச ஸ்டெல்லா இன்னும் 3 எக்ஸட்ரின் டேப்லெட் பாட்டில்ஸை வாங்கிட்டு வந்து மறுபடியும் சயனைட் தயார் பண்ணி அதை டேப்லெட்ல மிக்ஸ் பண்ணி பாட்டிலுக்குள்ள போட்டு அதை அவ வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு ஒரு 3 ஷாப்ல கொண்டு போய் வச்சுட்டு வந்திருக்கா. எதுக்காக ப்ரோ இப்படி இவ பண்றா அப்படின்னு கேட்டா அதுக்கு காரணம் அதை யாராவது வாங்கணும், அதை சாப்பிட்டு அவங்க சாகணும், அண்ட் முக்கியமா அவங்களுடைய அட்டாப்சி ரிப்போர்ட்லயாவது சயனைட் கலந்தது தெரிய வரணும். அது ஒரு சென்சேஷனல் நியூஸா மாற ஆரம்பிக்கிறப்ப நம்ம போய் ப்ரூஸுடைய கேஸை ரீஓபன் பண்ண வச்சு அந்த டேப்லெட் கம்பெனி மேல கேஸ் போட்டு இன்சூரன்ஸை கிளைம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு மாஸ்டர் பிளானையே போட்டிருக்கா. நினைச்ச மாதிரியே தான் எக்ஸாக்டா எல்லாமே நடந்திருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயத்தை தவிர ஸ்டெல்லாக்கு ஃபாரன்சிக் அப்படின்னு ஒரு டீம் இருக்கிறது தெரியாது போல. அல்ஜிசைட் அப்படிங்கிற ஒரு சின்ன மாலிகுலை வச்சு இவ்வளவு பெரிய கேஸை கிராக் பண்ணிருக்காங்க. ஃபைனலா ஸ்டெல்லா தான் அந்த 2 கொலையும் பண்ணாங்க அப்படின்னு கோர்ட்ல நிரூபிக்கப்பட்டு 1988வது வருடம் அவளுக்கு 90 வருட ஆயுள் தண்டனை விதிக்கப்படுது. இப்படி இந்த ப்ராடக்ட் டேம்பரிங் இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா தான் அமெரிக்கால டேப்லெட்ஸ்க்கு அப்படின்னு நிறைய பாதுகாப்பு விதிமுறைகளை அறிமுகப்படுத்த
உறுதிப்படுத்தினாங்க. ஸோ மை டியர் எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், இந்த வீடியோவை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? போன வீடியோல ஸ்டெல்லாவா தான் இருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் கஸ் பண்ணியிருந்தீங்களோ உங்க எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். ரொம்பவே பயங்கரமா பிளான் பண்ண ஸ்டெல்லாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆல்சோ இந்த கேஸை ரொம்பவே திறம்பட விசாரிச்ச யுஎஸ் உடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் ரொம்பவே முக்கியமா ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். அடுத்தது என்ன டாபிக்ல வீடியோ வேணும், என்ன கேஸ் வேணும் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.